சரி ஓகே, நம்மளோட சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஹவு டு மேக் பானிபூரி வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட் பட்டன் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ஏன்டா அதை சொல்கிறேன்னு கேட்குறீங்க. எஸ், அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் சேம் மெக்கானிசம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். எஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு மேக் ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர். கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அது செய்ய போகிறோம். ஓகேவா? நான் அமேசானில் தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 1500 2000 வரைக்கும் இருந்தது. ஆனால் நம்ம அதை எவ்வளோ சிம்பிளாக சீப்பாக செய்ய முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்டு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாமே கடைசியாக சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒன்று இந்த சேனலுக்கு வந்து ஒன்றும் இல்லை, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துங்க. அது எதுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம சானிடைசரே ஊற்ற போகிறோம். ஓகேவா? அது எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது, அது கீழே வந்து ஹோல் போடணும். அதுக்கு வந்து நான் சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் கீழே ஹோல் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்மள்ட்ட என்ன தேவை அப்படின்னா சொலினாய்டு வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளுக்கு மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி வெண்டிங் மிஷின் செஞ்சதே அப்படி உருவி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு பைப் இருக்குது. அதில் தண்ணி வரணும்னா என்ன பண்ணுவீங்க? டேப்பை போட்டிருப்பீங்க. திருவனா தண்ணி வரும், மூடனா தண்ணி வராது. ஓகேவா? இதில் எப்படி அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்தா தண்ணி வரும், கொடுக்கல அப்படின்னா தண்ணி வராது. சிம்பிள் கான்செப்ட் தான். புரிஞ்சிருச்சா? அப்போ அது தேவை. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஐஆர் சென்சார். இது எதுக்குன்னா நம்ம கை கிட்ட கொண்டு போகிறப்ப கை கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது சென்ஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து ரிலே. இந்த ரிலே தான் என்ன பண்ண போகுது? இந்த சொலினாய்டு ஆக்டிவேட் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம அந்த கீழே ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த சொலினாய்டு கீழே வச்சு நல்லா ஒட்டிப்போம். நான் வந்து க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டாக இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேலன்ஸுக்காக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சொலினாய்டு கீழே பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. ரெண்டாவது நம்ம ஐஆர் சென்சார் வைக்கணும். இதை கரெக்டாக எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த கீழே பைப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக எங்கே கொண்டு போவோம் கையை, அந்த இடத்துல தான் அந்த சென்சார் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து இன்டரப்ட் ஆகி நம்ம கையில் வந்து சானிடைசரை கொட்டும். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஐஆர் சென்சாரில் எல்லா ஒயர் கனெக்ஷனையும் கொடுத்துட்டு அதில் க்ளூகோனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஆர் சென்சாரை பர்ஃபெக்டான கரெக்டான ஷேப்பில் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிலே. இந்த ரிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு வால்வை ஆக்டிவேட் பண்ண போகுது. ஸோ அதை எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே சைட்லேயே அதையும் க்ளூகன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லாத்தோட கனெக்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவை, ஒரு குட்டி பிரெட் போர்டு தேவை. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 rupees வரும். நீங்கள் சால்ரிங் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிரெட் போர்டு வச்சு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாட்டிலோட சைடில் அதே க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஓகே, பிரெட் போர்டு ஒட்டியாச்சு, சொலினாய்டு வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சென்சார் ரிலே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். சர்க்யூட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் மேலே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இல்லை அப்படின்னா என் டெலிகிராம் சேனல் இருக்கும் கீழே லிங்க்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த போஸ்ட் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐஆர் பின்னோட அவுட்புட் இப்போ ஏதாவது கிட்ட வருது அப்படின்னா ஐஆர் சிக்னல் ஏதோ கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அவுட்புட்டாக ஒரு சிக்னல் தரும். அந்த சிக்னலோட பின்னையும் ரிலேக்கு கொடுக்க போகிற இன்புட் பின்னையும் நம்ம ஷார்ட் பண்ணிப்போம். ரெண்டாவது, ரெண்டுத்துக்குமே பவர் சப்ளை தேவை. ஸோ ரெண்டுத்தோட விசிசி, அதாவது ப்ளஸ் பின்னு, ரெண்டுத்தோட விசிசியும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒன்றா ஷார்ட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது ரெண்டுத்தோட மைனஸ், அதாவது கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுத்தோட கிரவுண்ட் பின்னையும் நம்ம ஷார்ட் பண்ணிப்போம். என்னமோ சொல்கிறோம் புரியல தானே பார்க்குறீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், ஓரளவு உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா கவலைப்படாதீங்க. மாலெல்லாம் போனீங்கன்னா கையை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றும்ல, அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சானிடைசர் உள்ளே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அடுத்த வீடியோ வந்து எலக்ட்ரானிக்ஸே இல்லாமல் சானிடைசரை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது நான் கான்டாக்ட் மெத்தடில் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ கூட போட்டுக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் வீடியோக்குள்ள வந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ரிலேக்கும் சொலினாய்டு வால்வுக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேல 2 பாயிண்ட் இருக்குது, நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலி ஓப்பனில் தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னா என்னடா அது நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே கிடையாது. மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தரேன், அதை பாருங்கள். அப்பயும் புரியலையா? அப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அந்தளவுக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே வந்து ஒரு வீடியோ லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லையா, நான் செய்கிறத அப்படியே டிட்டோவை நீங்கள் பார்த்து செஞ்சாலே போதும், இது சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் மேலே காமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியே நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே வந்து ரிலேக்கும் அந்த சொலினாய்டுக்கும் கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ரெண்டுத்துக்குமே பவர் சப்ளை கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சொலினாய்டு வால்வுக்கு நம்ம பவர் சப்ளை ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிலேக்கும் அந்த ஐஆர் சென்சருக்கும் நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி தான் அந்த ரெண்டாவது இடத்துல தான் வந்து நம்ம ரெண்டுத்தோட விசிசியும் ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ
அந்த பவர் சப்ளையோட விசிசி பின் இங்கேயும் 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் கிரவுண்டு. அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பின்னையும் சொல்லி வச்சிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. சுவிட்ச் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எஸ், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா, இதை வந்து நான் சால்ரிங் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணலன்னா, இதை வந்து நான் நிறைய பேர்ட்ட கடை வாங்கி வாங்க பொருள், ஸோ அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் இதை பண்ணுறப்ப சால்ரிங் பண்ணீங்க. ரெண்டாவது, இதை பார்த்தாலே பயந்து அடிச்சு ஓடுவாங்க, ஏன்னா அந்த லுக்கில் இருக்குது. இதை சூப்பரான ப்ராப்பரான ஒரு ஹவுசிங் பண்ணுவோம் வாங்க. ஓகே, நம்ம செஞ்சு வச்ச அந்த டோட்டல் சர்க்கியூட்டையும் உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தேவை. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோட பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே இது கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகேவா, இப்போ இதுக்குள்ள தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கீழேருந்து தண்ணி வரணும். ஸோ அதுக்காக கீழ் பார்ட்டையும் மேல் பார்ட்டையும் என்ன பண்ணிக்கிறேன், கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, எடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே வச்சுக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். பேட்டரியில் ஓடுற மாதிரி வைக்கல, ஏன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் டேரெக்டாக சப்ளையில் ஓடுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடாப்டரை வெளியில் தெரிகிற மாதிரி ஹோல் போட்டு வச்சு க்ளூகனை வச்சு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ப்ராடக்டான ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர் ரெடி. இதை கம்யூனிட்டி போஸ்ட்டும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருந்தேன். நிறைய பேர் தப்பாக தான் சொல்லியிருந்தீங்க, ஏன்னா அதோட லுக் எப்படின்னு தான் என்ன, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க் ஆனால் போதும்ல. சரி, ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு வாங்க. என்னோட பர்பஸ் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேருந்து யாராவது வராங்களா, இந்த சானிடைசரை வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். ஓகேவா, அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், கதை ஓரத்துலேயே வச்சு ஒட்டிக்கிட்டு பவர் சப்ளைவை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சானிடைசர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சானிடைசர் இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி என்ன பண்ணுங்கள், அதில் ஊற்றி வச்சுருங்க. அப்படி ஊற்றி வச்சதுக்கப்புறம் மேலே மூடிடலாம். மூணதுக்கப்புறம் நீங்கள் கையை கிட்ட கொண்டு போனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கும். எஸ், சூப்பராக ஒர்க் ஆகுதா? ஏன் அப்படின்னா 0% நான் கான்டாக்ட் அப்படின்னா இதுதான் டோட்டலி ஆட்டோமேஷன். நீங்கள் எதையுமே டச்சே பண்ண தேவையில்ல, அழகாக வச்சிங்கன்னா வந்துடும். பட் ஆனால் அது வீட்டில் வைக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து சானிடைசரே தேவையில்லை, சானிடைசர் அதிகமாக யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் வீட்டில் அதிகமாக ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியால் வருவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது வைக்கிறது நான் கம்பல்சரியாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சானிடைசர் எப்படி செய்யறதுன்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம், மேலே ஐ பட்டனில் தரேன், போய் செக் பண்ணி பார்க்கறதுனா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கடைசியாக போயிடுவோம். ஓகே, வாங்க அங்கே போயிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும். நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், என்னன்னா ஹவு டு மேக் பானிபூரி வெண்டிங் மிஷின் சொல்லி. என்னடா இதுக்கெல்லாம் ஒரு மிஷின் தானே கேட்குறீங்க? எஸ், மேலே ஐ பட்டன் தரேன், கீழே கார்ட்லையும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் வந்து இது இன்னும் சீப்பாக செய்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் ஆனால் அதை லாக்டவுனால் வெளில கூட போக விட மாட்டாங்க. நான் இதை ரிலேக்கு பதில் டிரான்சிஸ்டர் வச்சு செய்யலாம், இன்னும் சீப்பாக இருக்கும். நிறைய விஷயம் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே போட மாட்டாங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டேன். உண்மையுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. இல்லைடா நான் இது எதுவுமே செஞ்சு பார்க்க முடியாது, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து அமேசானில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி என்னென்னலாம் வந்து ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர் இருக்கோ அதெல்லாம் நான் கீழே தரேன். உங்களுக்கு வேறு வழி இல்லை, தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸே இல்லாமல் மேனுவலாக, அதாவது வந்து இந்த ஃபுட் பம்ப் இல்லைனா வேறு ஏதாவது மெத்தட் ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஏன்னா அந்த சேனலில் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடைச்சா எப்பயும் போல அந்த கடைசியான விஷயம் சொல்ல மாட்டேன். நான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங்கே பண்ணிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பொருளும் ஒவ்வொரு ஆள்கிட்டேருந்து வாங்கினது, ஸோ அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். அது இல்லாமல் சம் ஃபினான்ஷியல் ரீசனால் இதை வந்து நான் செய்ய முடியல. நீங்கள் எதுமாரி செய்ய போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சால்ரிங் தான் பண்ணணும். ஏன்னா ஊறப்பட்ட லூஸ் கனெக்ஷன் வரும். ஸோ மறக்காமல் சால்ரிங் பண்ணுறேங்க. அண்ட் தென் ஒன்று என்னன்னா, இதில் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணி விட்றேன். சரி, ஓகே. இது எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக இருந்ததுனால சில பேர் குழப்பமாக இருந்திருக்கும். நான் முடிஞ்சு எலக்ட்ரானிக்ஸை வந்து அடுத்த தடவை சிம்பிளாக்க பார்க்குறேன், இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேலையை கேட்டாலே வயிறு பாத்ரூம் லைட்டு போட கஷ்டமாக இருக்கா? எங்கள் வீட்டில் வந்து 19 பாயாசத்தில்